மகளிர் தினம் தேர்தல் நேரத்தில் எப்படிமா வச்சாங்க மகளிர் தினத்தை? தயவு செய்து நீங்க கொஞ்சம் கலைஞ்சு போங்க, பர்மிஷன் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு யாருக்குள்ள கூப்பிடுது? போலீஸ் அவங்கள கூப்பிடுது. நீ எப்படி மைக்க புடிச்சு நாங்க ஆர்கனைஸ் பண்ண போச்சு நீ எடுத்து தடுக்கறாங்க. வெளிய போ சொல்லுங்க. மீட்டிங்கே இல்ல. எவ்வளவு காசு வாங்குறீங்க? சென்னை திருவிக நகர் தொகுதியில் உள்ள எவர்வின் பள்ளியில் மகளிர் தினம் என கூறி மகளிர் குழுக்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் குவிந்திருந்தனர். மார்ச் மாதம் கொண்டாடப்பட வேண்டிய மகளிர் தினம் ஏப்ரல் மாதம், அதுவும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கொண்டாடப்படுவதால் பலருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. பொதுமக்கள் கவனத்திற்கு தயவு செய்து நீங்க கொஞ்சம் கலைஞ்சு போங்க, பர்மிஷன் கிடையாது. குழந்தை உள்ளவங்க குழந்தைய பத்திரமா பார்த்து கூட்டமா நிக்காதீங்க. மார்ச் 8 மகளிர் தினம் இன்னைக்கு வச்சிருக்காங்களா? ஏன் தேர்தல் நேரத்தில் எப்படிமா வச்சாங்க மகளிர் தினத்தை? திமுகவை சேர்ந்தவர்கள் கட்சி கொடியோ அரசியல் அடையாளமோ இல்லாமல் மகளிர் தின விழாவை ஒருங்கிணைத்து பெண்களுக்கு டோக்கன் வழங்க திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுகவினர் மற்றும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தேர்தல் அலுவலரிடமும் முறையிட்ட நிலையில் பள்ளி வளாகத்திற்கு வந்த தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் கூட்டத்தில் அமர்ந்திருந்த அனைத்து பெண்களையும் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். பொதுமக்கள் கவனத்திற்கு தயவு செய்து நீங்க கொஞ்சம் கலைஞ்சு போங்க, பர்மிஷன் கிடையாது. குழந்தை உள்ளவங்க குழந்தைய பத்திரமா பார்த்து. யார் அழைத்தார்கள், எதற்காக அழைத்தார்கள் என்பது தெரியாமல் மகளிர் தின விழா என்று கூப்பிட்டார்கள், வந்தோம் என்று கூறியபடி மகளிர் சுய உதவிக் குழு பெண்கள் கலைந்து சென்றனர். இந்த எதுக்கு என்ன சொன்னாங்களா? மகளிர் மீட்டிங் அவங்க தான் வந்து பேசுவாங்க. காசு கொடுத்தாங்களா இல்லையா? கடைசியில காசு கொடுக்கலையா? மீட்டிங்கே இல்ல. எவ்வளவு காசு வாங்குறீங்க? அத்தனை பெண்களையும் வாட்ஸ்அப் மூலம் அழைத்திருந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் போலீசாரிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்தனர். அவர்களை கண்டதுமே அனைவரும் திமுகவினர் என்பதை கண்டறிந்த போலீசார் அவர்களிடம் கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கலைந்து போகச் செய்தனர். ஒரு வார்த்தை கேட்டுங்க. இந்த ஒரு வார்த்தை கேட்டுங்க. எல்லாரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எதுக்கு சார் ஆர்வம் எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி அனுப்புறாரு? இது பதில் சொல்லுங்க சார். அது போன் கண்ட்ரோல் ரூம் போன் பண்ணா பேட்டர்ன் வருது. அந்த மாதிரி சார் போன் பண்ணா வருது சார். வருது சார். அவங்க எங்க சார் அவங்க வந்தாங்க? அவங்க வந்தாங்க. வயலேஷன் பார்த்தாங்க. இருங்க, வயலேஷன் இருந்தா சார். வயலேஷன் பார்த்தாங்க சொல்லுங்க. சார் விடுங்க சார். அதாவது சார் நான் என்ன சொல்றேன், உங்க டார்கெட் வந்து போலீஸ் நினைச்சு தான் போலீஸ் டார்கெட்ல சார். நீங்க அவங்க சொல்லலாம் சார் வயலேஷன் தான் ஆக்ஷன் எடுங்க சொல்லுங்க. சார் வயலேஷன் காசு குத்துமா கட்சி சின்ன இது என்ன நான் வந்து இருங்க சார். சார் இருங்க அவரு சார் நான் மறுபடியும் அவங்க கிட்டே சொன்னேன். நான் அவங்க கிட்ட பேசுறது ரெக்கார்ட் இருக்கு, நீங்களே எடுத்துருப்பாங்க. நான் தெளிவா சொன்னேன் சார் இது எங்க பர்மிஷன் கிடையாது, வயலேஷன் இருந்து அவங்க கொடுத்தாதான் நடக்கும் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் அதாவது நீங்க தடை பண்ணது தப்பு. நான் வெயிட் பண்ண பதில் பேசிட்டா சார். நீங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் சார். எங்களுக்கு ஆர்வம் வந்து போலீஸ் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம்னு கொடுத்திருக்காரு இல்ல. எங்களுக்கு நான் சொல்றேன் இன்டோர் பர்மிஷனுக்கு போலீஸ் அனுமதி தேவையில்லை. சொன்னீங்களான்னு கேக்குறேன். இது எதுக்கு இல்லன்றது சார் ரிட்டர்ன் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கால சார், அதே சொல்லுங்க. ஆர்வ ரிட்டர்ன்ல கொடுத்திருக்கால உங்களுக்கு ஆர்வம் அதே ஆர்வம் எஃப்எஸ்டிக்கு எஸ்எஸ்டி சார் கொடுத்திருக்காரு. அது எங்க அப்படி நாங்க அதுக்கு போய் அதே வர நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க கேக்குறோம் சார். அதுதான் வந்து இருங்க சார். வந்து அவங்க பேசுறப்ப நான் தெளிவா சொன்னேன். அவங்க தான் மைக் எடுத்துட்டாங்க. நீ சார் ஆர்வோட்டு பேசினாரு, நான் ஆர்வோட்டு பேசுறேன். அதான் சொல்ல மாட்டீங்களா சார்? யார் சார்? ஒண்ணு நீங்க ப்ரொசீடிங் பண்ணல, அந்த ப்ரொசீடிங் பண்ண முடியாதுன்னு நீங்க ரிட்டர்னும் கொடுக்கல சார். அப்படி கொடுக்க மாட்டேன். மகளிரை ஒரே இடத்தில் அனுமதியின்றி கூட்டிய இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவிக நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது.
மைக்க சொல்லுங்க சார், எடப்பாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? சொல்லுங்க சார். யாரு? வரட்டும், சேர போட்டு உட்கார வைங்க, சேர போட்டு உட்கார வைங்க. எங்களுக்கு நாங்க மரபு சொல்லணுமா சார்? ஒரு நிமிஷம் சார், நான் சண்டைலாம் போடல சார், நாங்க சண்டையா போடல. இங்க பாரு சார், சார் மாஸ்டர் சார், சண்டைலாம் போடல. இங்க பாருங்க, லேடிஸ் வந்தாங்கன்னா சேர போட்டு உட்கார வைக்க போது நாங்க உட்கார வைப்போம், அவங்க உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு யாருக்குள்ள கூப்பிட்டு போலீஸ் உள்ள கூப்பிட்டு நீ எப்படி மைக்க பிடிச்சி நாங்க ஆர்கனைஸ் பண்ணி நீ எடுத்து தடுக்கறாங்க. வெளிய போக சொல்லுங்க. யார் சார் கூப்பிட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்? இருங்க எப்பா வீடியோ நடிக்கிறீங்க. ஆர்வ கூப்பிட்டாரா உங்களுக்கு? கூட்டத்தை கலைங்கன்னு சொன்னாரா? கூட்டத்தை கலைங்கன்னு சொன்னாரா? டிசி யார் சார் நீங்க சொல்றீங்க? டிசி இங்க இல்ல சார், பர்மிஷன் இல்ல சார். டிசி இங்க ரைட்ஸ் இல்ல உள்ள வரதுக்கு. இது பிரைவேட் கேம்பஸ் இது. நீங்க சொல்லாதவங்களா நீங்க பாட்டு நான் பேசுறேன். அந்த மகளிர் மீட்டிங் போடுங்க. நீங்க அப்படி பேசணும், அப்படி பேசணும் சார். திமுக கூட்டமோ திமுக கொடியோ நடத்தினா நீங்க செய்யலாம். மகளிர் கூட்டம் நடத்தும்போது கழிச்சு விட்டு எல்லாம் பண்ணி விட்டு நான் பேசுங்க சார். எங்களுக்கு இவ்வளவு அசியம் பண்ணி இப்ப நான் பேசினா பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம்.